ஹாய் ஹலோ மக்களே வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மார்க் ஸ்டுடியோ. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான நியூஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ எல்லா வருஷமும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தினத்துக்கு ஒரு ஸ்பெஷலான டே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆகஸ்ட் 7. ஸோ இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்டான டேன்னு சொல்லலாம். ஸோ அது என்ன டேன்னு தான் யோசிக்கிறீங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நேஷனல் ஹேண்ட்லூம் டேன்னு சொல்லுவாங்க. ஸோ ஹேண்ட்லூம்னா ஒன்றுமே கிடையாது, நம்மளோட கைத்தறி நெசவாளர்கள் அவங்கள கௌரவிக்கிற விதமா இந்த நாளை நேஷனல் ஃபுல்லா கொண்டாடுறாங்கன்னு சொல்லலாம். ஸோ நம்ம இந்தியால பார்த்தீங்கன்னா ஏசியா லெவல்ல ஒன் ஆஃப் த லீடிங்ல இருக்காங்க. எதுக்குன்னா நேஷனலா நம்ம சில்க், ஜூட், காட்டன் சொல்லிட்டு கைத்தறி நெசவாளர்களை ப்ரொடியூஸ் பண்ற ஒன் ஆஃப் த லீடிங் கண்ட்ரி இந்தியாவில் இருக்கு. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ் லைக் சில்க் ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், ட்ரெஸ்ஸஸாக இருக்கட்டும், சாரீஸாக இருக்கட்டும் சொல்லிட்டு நிறைய அவங்க ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்தியாவில் நிறைய இடங்கள் இருக்கு, நிறைய டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்கு, ஸ்டேட்ஸ் இருக்கு. அங்க நம்மளோட கைத்தறி நெசவாளர்கள் இருக்காங்க. அதுல முக்கியமானது ஒரு ஸ்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடுன்னு சொல்லலாம். தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் காஞ்சிப்பட்டு. காஞ்சிப்பட்டுக்கு அவ்வளோ டிமாண்ட் இருக்கு, ஆல் ஓவர் வேர்ல்ட்லயும் இருக்கு, நேஷனலும் இருக்கு. காஞ்சி பட்டு புடவை பாத்தீங்கன்னா லைக் நம்மளோட தமிழ் தமிழ் பேஸ்ட் நெசவாளர்கள் அவங்க பரம்பரையா இந்த தொழிலை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு காஞ்சி பட்டு புடவை செய்யறதுக்கு சுமாரா 60 நாட்கள்ல இருந்து 80 நாட்கள் வரைக்கும் ஆகும்னு சொல்றாங்க. ஸோ எப்படிடா அது ஒரு நார்மல் ஒரு புடவை தானே, அதுக்கு ஏன் 60 நாட்கள்னு கேட்டீங்கன்னா அங்கதான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு நெசவாளர்கள் ஒரு ப்ராசஸ் செய்யறதுக்கு மெயினா 3 ஸ்டெப்ஸ் எடுத்துப்பாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க பாத்தீங்கன்னா பட்டு புடவை எதுல செய்யறாங்கன்னா பட்டு பூச்சியை வச்சு செய்யறாங்கன்னு சொல்லலாம். இந்த பட்டு பூச்சியை அவங்க ப்ரொடியூஸ் பண்ணி அந்த பட்டு பூச்சை அதை செக்ரிகேட் பண்ணி ஒரு குவாலிட்டியான ஒரு சில்கை அவங்க எடுப்பாங்க. அந்த குவாலிட்டி சில்கை பாத்தீங்கன்னா அவங்க ப்ரொடியூஸ் பண்ணி அதை கிளீன் பண்ணி ஒரு பட்டு புடவையா அவங்க நெய்வாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு குத்து மதிப்பா 60 நாட்கள் எடுப்பான்னு சொல்றாங்க. சரி, ஓகே, 60 நாட்கள் ஆகுது, அந்த புடவையை அவங்க செய்யறது எவ்வளவு கஷ்டம் நம்ம யாருக்குமே தெரியாது இல்லையா? ஸோ அந்த புடவையை செய்ய பாத்தீங்கன்னா அந்த தறி மிஷின்ல 60,000 முறை ஒரு நெசவாளர்கள் அவங்க கையையும் காலையும் அசைச்சு தான் இந்த புடவை செய்யறாங்க. அப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க செய்யறாங்கன்னு பார்க்கலாம். இப்போ இந்தியால பாத்தீங்கன்னா நிறைய லைக் நிறைய ஃபீல்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. பட் ஆனா நெசவாளர்களுக்கு பாத்தீங்கன்னா எந்த இம்பார்ட்டன்ஸும் கிடையாது, அங்கீகாரமும் கிடையாதுன்னு சொல்லலாம். ஏன்னா நெசவாளர்களுக்கு ஒரு மெயினான ஒரு ப்ராடக்ட் இப்போ நிறைய இருக்கு பை ப்ராடக்ட்ஸ். அதுல பாத்தீங்கன்னா காட்டன் சொல்லலாம், ஜூட். அதாவது ஜூட்ன்றது நம்மளுக்கு லைக் சணல் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. இந்த சணல் பாத்தீங்கன்னா அந்த ஒரு செடியில இருந்து ஆர்கானிக்கா எடுத்து அதை காய வச்சு அதை ஒரு ப்ரொடியூஸ் பண்ணி அந்த செனல் கயிறு மூலமா கொண்டு வராங்க. செனல் பைகள், செனல் ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய நம்ம தமிழ்நாட்டிலே செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ பிளாஸ்டிக்னு சொல்லிட்டு நிறைய போயிட்டு இருந்தாலுமே இந்த ஜூட் பேக்ஸ்ல பாத்தீங்கன்னா 100% பயோடிகிரேடபிள், அதாவது மண்ணில் மக்கி போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. இதனால நம்மளோட மண்ணுக்கும் நல்ல பொருளா இருக்கும், நம்மளோட நெசவாளர்களுக்கும் நல்ல பொருளா இருக்கும். இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அது காட்டன் பாத்தீங்கன்னா நம்ம செடியில இருந்தும் எடுக்கிறாங்க, லைக் அண்ட் ஆல்சோ மரத்துல இருந்தும் எடுக்கிறாங்க. இது எல்லாத்தையும் வச்சுதான் நம்ம நெசவாளர்கள் அவங்க கைகளை கொண்டு மட்டுமே செய்யறது தான் ஹேண்ட்லூம்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அதை கௌரவிக்கிற விதமா நம்மளோட நேஷனல் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்னைக்கு ஆகஸ்ட் 7 எவ்ரி இயர் நேஷனல் ஹேண்ட்லூம் டேன்னு சொல்லிட்டு அவங்கள கௌரவிச்சிருக்காங்க. நீங்களும் பாத்தீங்கன்னா அவங்கள நிறைய சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறோம். இப்போ பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு நெசவாளர்கள் என்ன பண்றாங்க, ஒரு புடவை எப்படி செய்யறாங்க, அவங்களுக்கு எப்படி டே டு டே லைஃப் இருக்குன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல. ஸோ அதை நீங்க ரியல் லைஃபா பார்க்கணும்னு பாத்தீங்கன்னா மார்க் ஸ்டுடியோஸ் பாத்தீங்கன்னா ஒரு மூவி ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. அந்த மூவி தான் த லைட் இன் லூம். ஸோ இந்த மூவி பாத்தீங்கன்னா லைக் ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஒரு நெசவாளர்கள் ஒரு பொருளை நார்மல் பை ப்ராடக்ட், ஒரு சில்கோ ஒரு காட்டனோ, அந்த காட்டன்ல இருந்து எப்படி ஒரு புடவை வருது, அந்த புடவை எப்படி பீப்புள் கிட்ட போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே டாப் டு பாட்டமும் இந்த படத்துல காட்டியிருக்காங்க. இந்த படத்துல அது மட்டும் இல்லாம லைக் நார்த் இந்தியால லைக் அவங்கலாம் எப்படி அவங்க ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ் செய்யறாங்க அண்ட் சவுத் இந்தியா பீப்புள்ஸ் எப்படி செய்யறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நெசவாளர்கள் அவங்க வாழ்க்கையை எப்படி கொண்டு போறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நம்மளுக்கு விஷுவல் ட்ரீட்டா இந்த படத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண மார்க் ஸ்டுடியோஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கணும். இந்த டாக்குமெண்ட்ரி நெசவாளர்களுக்கு ஒரு நல்ல அங்கீகாரத்தையும் கொடுக்கும்னு சொல்லிட்டு சொல்லலாம். நீங்க நெசவாளர்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த டே உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நெசவாளர்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. உங்களுக்கும் நெசவாளர்கள் பிடிக்கும், எந்த புடவை பிடிக்கும், எந்த ஒரு சில்க் உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி சூப்பரான வீடியோவோட அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.